சூரியனுக்கு 110 டிகிரி கூட வெயில் அடிச்சுட்டான். நம்ம ஜனம் இருக்க ஆயா போன ஜனம் கிடைக்குது. என்னத்துக்கு தான் நம்ம பிறந்தோம், என்னத்துக்கு தான் வளர்றோம்னு ஒன்றும் தெரியல, எதுக்கும் தெரியல. இந்த ஜனங்க இருக்கு 110 டிகிரியா இருந்தா கூட அசராது போவோம். ஆமா, 5:30 மணிக்கு கொஞ்சம் 2 தூத்த வந்து பாரு. இதை பார்த்தவன் எப்படி இருந்துச்சு? உள்ள போதுச்சா? அதுதான் இந்த ஜனங்க. அதர்மத்தை தாங்கக்கூடிய இந்த உள்ளம் தர்மத்தை ஏற்க மறுக்கின்றது. அப்புறம் எங்க ஊர்ல மழை பெய்யும், நாடு செழிப்பா இருக்கும், அப்புறம் தேர்தல் நடக்கும், அப்புறம் எங்க விவசாயம் பண்ண முடியும், விலைவாசி எங்களுக்கு குறையும். கட்ட சொல்லி எவ்வளவு போராட்டம் பண்ணிக்கிறேன். நானே ஏதோ இருக்கிறத வச்சு நான் அப்படியே கூட்டாது எப்படின்னா ஏமாறி போயிடலான்னு பார்த்தாங்க. அப்படி இந்த தர்மத்தை ஏற்க, இந்த தர்மத்தை ஏற்கின்றோம், இந்த அதர்மத்தை ஏற்றுக்கொள்ளும். அது அப்படி இருந்தாலும் சாதியம்மா இதற்கெல்லாம் விளக்கமாகத்தான் இருந்த போதிலும் இது என்ன யதாசனம்? என்னன்னா யதாசனம்? நந்திவரம் நகரம். இந்த நந்திவரம் நகரங்கிறது சாதாரண நகரம் கிடையாது. இவர்களெல்லாம் எத்தனை கூட்டம் எத்தனை ஆசிரியர்களை பார்த்தாங்க. நான் என்ன ஏமாத்துறேன், நீ என்ன ஏமாத்துறேன், எதுல சமம் கட்டுவோம். அப்படி இருந்தோம் இவங்க உள்ளத்துல நம்மளை இடம் பிடிக்கிறேன்னா அது எப்படிப்பட்ட காசு பணம் சம்பாதிச்சு காசு பணங்கிறது எப்ப வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம், எங்க வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம், எப்படி வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம். ஆனா இந்த மனிதர் இருக்காருங்களே, இவர் இடத்துல ஒரு பேர் எடுக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த பேர் எடுத்துட்டாலும் அதை தக்க வைக்க எவ்வளவு கடின உழைப்பு இருக்கு. சாதாரண உழைப்பு இல்லடா எப்பாடி. இந்த கூத்து நடத்து எல்லாமே நினைச்சுப்பாங்க, ஆமா வந்துட்டாயா கூத்து அனுப்புறான் போறான் வரப்போறான். இந்த கூத்த நடத்துறது எம்மா சிரமம். இந்த கூத்த நடத்தி நான் எம்மா சிரமப்படுறேன். இந்த ஊருக்காக நம்ம எப்படி ஆடணும், மத்த ஊர் அப்படி இருந்தாலும் சரியே. இந்த நந்திவரம் நகரம் இது எப்பேற்பட்ட நகரம்? புண்ணிய சேத்திரமாகத்தானே விளங்கிட்டு வர முடியாது. இது புண்ணிய பூமி. ஏன் புண்ணிய பூமி என்றா இவங்களால கிடையாது. இப்பேற்பட்ட புண்ணிய சேத்திரமாக இருக்கு. எங்க ஊர்ல இருக்கிற மாதிரியே தெருவுக்கு ஆலயம். ஆலயம் எங்கே அதிகமாக இருக்கின்றதோ அதுவே புண்ணிய யதாசலம். நம்ம நல்லவங்க வாழறதுனால கிடையாது. இது புண்ணிய யதாசனம். இந்த பகவான் அமர்ந்திருக்கின்றார். பக்கத்துல அவங்க மைத்துனார் பரம கடவுள் அமர்ந்திருக்கின்றார். அண்ணாண்ட தாயாக இருக்க முடியாத அம்பிகை அமர்ந்திருக்கின்றார். அதுக்கு பக்கத்துல அம்பிகை தாயாக இருக்க முடியாத பாஞ்சாலி அமர்ந்திருக்கின்றார். இந்த வீதிக்கே இத்தனை கோவில்னா இந்த ஊருக்கு எத்தனை கோவில் இருக்கு? எந்த ஜாதியா? சாமி ஜாதி இல்லாம ஊர் இருக்குமாடா? நாங்கெல்லாம் சாமிக்குனே பாடுபடுற ஜாதிடா கைதா. சாமியே பகவானே அவனே அவனே என்பதை விட சிவனே சிவனே சென்று சித்தமே என்று ஜெயம் என்று நான் அவன் போகல போறதுனாலதான் இன்னைக்கு இந்த ஊர்ல கூத்தாரு நிலவரம் வந்துச்சு. நான் ஆள்ல யாருன்னா அடிக்கிறாங்களா? இல்ல கேட்டுக்க. இங்க தபசு நாடகம் வச்சுட்டோம் ஆனாங்களா? நான் வேஷமே ஆடல, வேஷம் ஆடல, எல்லாம் ஆடிட்டோம். வேஷம் முடிச்சு வச்சு நல்லா இருக்குன்னா பணம் கட்டிட்டாங்க. மறுபடியும் எங்க நாடகம் ஆடி மாசம் முதல் வாரம் ஞாயிற்றுக்கிழமை எங்க பழைய பெருங்காலத்தூர் போய் நாடகம் ஆடுறோம். அங்கே சாமி நாடகம் வச்சுட்டாங்க. ஈஸ்வரி ஆட ஆள் இல்லை, நான் ஆடி போட்டேன். அப்ப அங்க இருந்த கண்ணா நான் அவங்க அக்காவா யாரும் அங்க வந்து மாமியா யாரும் அங்க இருக்காங்க. அவங்க என்ன பண்ணாங்க, நேராயாண்டு வந்தேன். ஏன் எங்க ஊர்ல எல்லாம் ஆட மாட்டியா, இந்த ஊர்ல தான் ஆடுவேனா? ஆள் இருக்கு, இங்க ஆள் இல்லம்மா அப்படின்னு. சரி அப்படியா இருந்தா இன்னொரு திருவிழாவுக்கு அந்த ஊர்ல போய் ஆடி போடுறேன்.
அத ஞாபகம் வச்சுட்டு தான் இன்னைக்கு கூட வேஷம் நான் பெஞ்சில உட்கார்ந்தேன்னா இனியா ஆளு எனக்கு தள்ளவ போறாங்க நான் உட்கார்ந்தா நீங்க சம்பளம் கொடுப்பாங்க அப்படி இருந்தா